இதுதான் கூடல் விளாக்ஸ். இனி கலக்க போறோம். வணக்கம். கூடல் விளாக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊர் சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க வீட்டு விசேஷங்களும் நம்ம சேனல்ல வர நம்மை தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு அருமையான புது வீட்டு பால் காய்ச்சும் விழாவை பற்றித்தான். திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தின் ஒரு பகுதியான சங்கரன் கோவில் அருகே ராயகிரி ஜமீனில் எங்களது கூடன்குளம் ஊரைச் சேர்ந்த லதா கண்ணன் அவர்கள் அமைத்திருக்கும் புதிய ரேணு இல்லம் என்ற மெகா வீட்டின் பால் காய்ச்சும் விழாவைத்தான் இந்த விழாவில் பார்க்கவிருக்கிறோம். நாங்கள் கூடன்குளத்திலிருந்து கிளம்பிய நேரம் சரியாக மாலை 4:30 மணி. நாங்கள் 2 குடும்பங்கள், நான் மற்றும் என்னுடைய நண்பன் வினு குடும்பம் மற்றும் என்னுடைய நண்பன் சுரேஷ் குடும்பம் ஆகிய 2 குடும்பங்களும் தனித்தனியாக 2 கார்களில் திருநெல்வேலி வழியாக சங்கரன் கோவில் சென்று அங்கிருந்து இரவு 8:30 மணி அளவில் ராயகிரி ஜமீனில் கந்தசாமி கார்டனில் அமைக்கப்பட்ட ரேணு இல்லத்திற்கு சென்றடைந்தோம். இதுதான் சங்கரன் கோவில் பஸ் ஸ்டாண்டு. இதிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் ராயகிரி அமைந்துள்ளது. வரும்போதே வள்ளியூர் அருகே நீர்நில ஹோட்டலில் காஃபி வடை அருந்திவிட்டு வந்தோம். காஃபி, டீ மற்றும் ஸ்நாக்ஸ் வகைகள் அருமையாக இருந்தது. அந்த வழியே வருபவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணவும். நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கும் வீடு கூடன்குளம் கிழக்கு தெரு ஜெயக்குமார் மற்றும் மேற்கு தெரு சந்திரா அவர்களின் ஒரே மகளான திருமதி லதா கண்ணன் அவர்களின் கனவு இல்லத்தின் பால்காய்ச்சும் விழாவை பார்க்கத்தான் நாம் வந்திருக்கின்றோம். இந்த இல்லத்தின் பெயர் ரேணு இல்லம். அவர்களின் மகள் பெயர். இவர்கள் அனைவரும் துபாயில் தற்போது இருக்கின்றார்கள். அதாவது லதா அவர்களின் கணவரின் சொந்த ஊரான ராயகிரியில் புதிய வீடை அமைத்து ஆடி பெருக்கு, அதாவது கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 4 மணி அளவில் புரோகிதர்கள் மூலமாக ஹோமம் வளர்த்து பால் காய்ச்சும் விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள். நாம் சென்ற நேரத்தில் வீடு அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. காலை வரை அலங்கரிப்பு நடைபெறும். நாம் சிறிது நேரம் அந்த வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு அருகில் உள்ள சிவகிரியில் சுப்பையா பிள்ளை ரெஸ்டாரண்ட் மற்றும் லாட்ஜில் நாங்கள் ஏசி அறையில் தங்கினோம். மிக அருமையான அறை வசதி, சிறப்பான உணவு. நாங்கள் இரவு சப்பாத்தி மற்றும் பன்னீர் மசாலா வாங்கி சாப்பிட்டோம். மிகவும் அருமையான ஒரு சாப்பாடு. சிவகிரி சென்றால் அந்த சுப்பையா பிள்ளை ஹோட்டலுக்கு சென்று நீங்களும் சாப்பிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹை கிளாஸ் வெஜிடேரியன் மட்டுமே. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் ரேணு இல்லத்தின் உள்ளே உள்ள அறைகள். கீழே 4 பெட்ரூம்கள் மற்றும் அட்டாச்டு பாத்ரூம், சென்ட்ரலைஸ் ஏசி மற்றும் லிஃப்ட் வசதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்வதற்காக லிஃப்ட் வசதி என அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு மிக பெரும் ஆடம்பர மாளிகையாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 100% வேலைகள் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதம் ஆகலாம். அதற்கு முன்பே ஆடி பெருக்கு என்ற ஒரு நன்னாளில் பால் காய்ச்சிவிட்டு வீட்டில் குடிபுகுந்துவிட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த ஆடி பெருக்கு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி பால் காய்ப்பு விழா நடைபெற்றது. இவர்கள்தான் லதா அவர்களின் அம்மா சந்திரா ஜெயக்குமார் அவர்கள். கூடன்குளம் ஊரில் உள்ள உறவுகள் அனைவருமே இரவு வந்துவிட்டனர். அவர்களுக்காக அறை வசதி சிறப்பாக ஒழுங்கு செய்திருப்பது. 2 ஹோட்டல்களில் 20 அறைகள் ஏற்பாடு செய்து அங்கே தங்கி சாப்பிட்டுவிட்டு காலை 4 மணி அளவில் நடைபெற இருக்கின்ற இந்த பால்காய்ச்சும் விழாவிற்கு வருவதற்கான வாகனங்களும் ஒழுங்கு செய்து தரப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் ரேணு இல்லத்தின் கிச்சன். இன்னும் முழுவதுமான வேலைகள் முடிவடையவில்லை. மாடுலர் கிச்சன் வேலைகள் இனி தொடர்ந்து நடைபெறும். சமையல் அறையையும் மிகவும் பிரம்மாண்டமாக அலங்கரித்திருந்தார்கள். அங்கே வைத்து கேஸ் அடுப்பில் தான் முதலில் பால் காய்க்க வேண்டும் என்று பிளான் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உறவினர்கள் கண்டிப்பாக விறகு அடுப்பில் தான் பால் காய்க்க வேண்டும் என்று சொன்னதால் பால் காய்ச்சும் இடத்தை மாற்றிவிட்டார்கள். காலையில் இதுதான் முதல் மாடிக்கு செல்லும் படிக்கட்டு வழி. இங்கேயும் மிகப்பெரிய ஒரு ஹால் இருக்கிறது மற்றும் 4 பெட்ரூம்கள் போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த 4 அறைகளில் ஒன்றை ஸ்டடி ரூமாக மாற்ற இருக்கின்றார்கள். இந்த வீட்டை வடிவமைத்தவர் மற்றும் இதற்கு உதவி புரிந்தவர்கள் மற்றும் லேபர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. அதையும் வீடியோ இறுதியில் இணைத்திருக்கிறோம்.
கண்டிப்பாக பாருங்கள். வீட்டிற்கு முன்னால் ஒரு அழகான கார்டன், வீட்டிற்கு பின்னால் அழகான ஒரு தென்னந்தோப்பு என ஒரு இயற்கையான சூழலில் இந்த வீடானது அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது வீட்டின் முன்பகுதியை திரு வினு அவர்களும் திரு சுரேஷ் அவர்களும் முதல் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அருமையான டெக்கரேஷன் செய்யப்பட்டுள்ளது. மழை வரும் என்று நினைக்கின்றோம். ஏற்கனவே நேற்று மழை பெய்திருக்கின்றது. ஆக இன்று இரவு கூட மழை வரலாம். எங்களோடு வந்தவர்களும் இரவே இந்த வீட்டை ஒவ்வொரு அறை அறையாக முழுவதுமாக சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டி கொண்டிருப்பவர் தான் வீட்டின் உரிமையாளர் லதா கண்ணன் அவர்கள். இப்போது நாங்கள் முதல் மாடியிலிருந்து இரண்டாவது மாடிக்கு செல்லும் பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்து விட்டோம். இனி அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும் பால் காய்ச்சும் விழாவுக்கு நாங்கள் காலை 3 மணிக்கே எழும்பி புறப்பட்டு விட்டு ரேணு இல்லத்திற்கு வந்துவிட்டோம். இந்த பால் காய்ச்சும் விழாவின் நேரடி ஒளிபரப்பை நமது கூடல் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருந்தோம். பார்க்காதவர்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் பால் காய்ச்சும் விழாவின் ஒரு சிறப்பு தொகுப்பை மட்டும் நாம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விழாவை பாருங்கள். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு பால் காய்ச்சும் விழாவை நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று தெரியாது. நமது கூடன்குளம் பகுதியில் இந்த முறையில் பால் காய்ச்சும் விழா இல்லை. இது சங்கரன்கோவில் பகுதி பால் காய்ச்சும் முறை என்று நினைக்கின்றேன். வீட்டின் உரிமையாளர் கண்ணன் மற்றும் அவருடைய மனைவி லதா, அவருடைய 2 குழந்தைகள் என அனைவருக்குமே மாலை போட்டு பூஜை நடத்தி கொண்டிருந்தார்கள். மிகவும் பார்ப்பதற்கு வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருந்தது. 4 புரோகிதர்கள் இணைந்து இந்த பால் காய்ச்சும் விழாவை சிறப்பாக ஆரம்பித்து வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த விழாவில் முன்னின்று நடத்தி கொண்டிருப்பவர் இந்த வீட்டின் உரிமையாளர் திருமதி லதா கண்ணன் அவர்கள் மற்றும் லதா கண்ணன் அவர்களின் அப்பாவோடு பிறந்தவர்கள், அம்மாவோடு பிறந்தவர்கள் மற்றும் கணவரோடு பிறந்தவர்கள் என அனைவரும் இந்த அதிகாலை 4 மணி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நாமும் 4 மணிக்கு ஒரு விழாவில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை. நம்முடைய கூடல் விளாக்ஸ் சேனலில் இப்படியான ஒரு பால் காய்ச்சும் விழாவை ஒளிபரப்புவதும் இதுதான் முதல் முறை. இனி தொடர்ந்து விழாவை பாருங்கள். அவ்வப்போது நான் வருகிறேன். பல பூஜைகளுடன் இந்த பால் காய்ச்சும் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பால் காய்ச்சும் விழா இந்த நடைமுறைக்கு என்ன பெயர் என்று தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். சரி சரி ஓகே. ओम शांति 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 महागणपति ध्यायामि आवाहयामि आवाहन स्थापन सन्निधान निरोध दिग्बंधन वेणु दालप्य चौतन्वत्या विद्यां समस्या ओम
ஓம் கணநாதம் கணபதியும் கவாமஹே த்ரிங்க வேதாம் பவஸ்வஸ்தமம் வேதராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ஸந்தமஸ்தமம் வேதராஜம் பிரம்மணாம். இப்போது பால் காய்ச்சும் வீட்டிற்கு முதலாக பசுவும் கன்றும் வர வேண்டும் என்ற சாஸ்திரப்படி அந்த பசுவிற்கு நன்றாக அலங்கரித்து ஒரு விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட விழாவினை நாம் திரைப்படத்தில் பார்த்திருக்கிறோம். இப்போது நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி தரும் ஒன்றாகும். நீங்களும் பாருங்கள். இந்த விழா எதற்காக என்பதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். ஓம் கணநாதம் கணபதியும் கவாமஹே த்ரிங்க வேதாம் பவஸ்வஸ்தமம் வேதராஜாய தீமஹி தன்னோ தந்தை பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தை பிரச்சோதயாத் வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தை பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி சர்வஜனம் மே விபாணய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளௌம் கணபதயே பராபத சர்வஜனம் மே விபாணய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளௌம் கணபதயே பராபத சர்வஜனம் மே விபாணய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளௌம் கணபதயே பராபத சர்வஜனம் மே விபாணய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளௌம் கணபதயே பராபத சர்வஜனம் ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீமந்தமுக்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ வாதபதே நமோ கணபதே நமோ பவதே நமஸ்தே அஸ்து நமோதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீமந்தமுக்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ வாதபதே நமோ கணபதே நமோ பவதே நமஸ்தே அஸ்து நமோதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீமந்தமுக்தயே நமோ நமः ஸ்வாஹா. லம்போதராய உச்சைக்கமலாத்மனே கங்கணபதயே ஸ்வாஹா. ஓம் கங்கணபதயே ஸ்வாஹா. ஓம் கங்கணபதயே ஸ்வாஹா. ஓம் கங்கணபதயே இப்போது பசுமாட்டின் உரிமையாளர்களுக்கு ஒரு சீர் செய்யப்படுகின்றது. பூஜைகள் முடிந்து இனி பால் காய்ச்சும் நேரம் துவங்கிவிட்டது. பால் காய்ச்சும் பாத்திரத்திற்கு சில பூஜைகள் செய்து அடுப்பில் வைக்க இருக்கின்றார்கள். அதற்கு தனியாக விறகு அடுப்பும் ஒன்று தயாராக இருக்கிறது. அதற்கு முன்னால் சில பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது பால் காய்ச்சும் பாத்திரத்தில் பாலை ஊற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலில் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மற்றும் உரிமையாளர்களின் உறவினர்கள் என அனைவரும் அந்த பால் பாத்திரத்தில் ஒவ்வொரு கிளாஸ் பாலாக ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில் கொஞ்சம் நீரும் கலந்து இங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விறகு அடுப்பில் இந்த பால் காய்ச்சும் பாத்திரம் வைக்கப்பட்டு பால் காய்ச்சும் விழா ஆரம்பமாகும். தொடர்ந்து பாருங்கள். ஓம் பிரபல பஜாமகே சுகந்தப்பட்டு வதமம் துர்கா உபதேசாய துர்காய மகாதேவா
அனைத்து உறவினர்களும் பால் பாத்திரத்தில் பால் ஊற்றி நிகழ்ச்சி முடிந்தவுடன் இப்போது பால் காய்க்கும் அடுப்பை தீப்பற்றி வைக்க திருமதி லதா கண்ணன் அவர்களும் அவருடைய தம்பி மனோஜ் அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாலை முழுவதும் பொங்கவிடாமல் தண்ணீர் ஊற்றி அதை பொங்குவதை குறைத்து மீண்டும்
பால்பானையை எடுத்து வந்து சாமிக்கு படைத்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓம் கணாநாஹத்வா கணபதகம் நமாமஹே யோகித வேதாந்த ஓமஸ்தவம் யோகராஜம் பிரம்மணம் பிரம்ம ஆனஸ்ரம்மன்மருஷே தராதரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதகம தத்புருஷாக புத்மேவகிருந்தாகவே தன்னோ நந்தி பிரச்சோதனம் தத்புருஷாக புத்மேவகிருந்தாகவே தன்னோ நந்தி பிரச்சோதனாத் நமோ பிராணபதகே நம கணபதகே நம பிரமதகே நமஸ்தே துர்ம்போதரானந்தாய விக்ன விநாசனேஸ்வராய ஸ்ரீ வரதமுத்தகே நமோ நமः ஓம் ஸ்ரீ 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 கணபதகே வரத சர்வஜனநாதவானகத்வாஹ ஓம் வெங்கடாகவந்தாய கோவிந்தரவல்லவாய ஓம் பூர்ணாகதவத்தமாம் ஜோதி தர்மம் மை பூர்ணாகதே சர்வதேவாத்ம யோயம் மை பூர்ணாகதே அத்யமே பரமதிரட்டரி ஆமாமா ஓம் ஸ்ரீ ஹோமகுண்டத்தில் பழங்களெல்லாம் போட்டு பூஜையை நிறைவு செய்கிறார்கள். இனி பாலானது அனைவருக்கும் பரிமாறப்படும். இப்போது உறவினர்கள் கொண்டு வரும் அரிசி மற்றும் வாழைக்குலைகளை வீட்டு உரிமையாளர்களுக்கு அன்போடு பரிசளிக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரும் குடங்குளத்திலிருந்து வந்த அவர்களின் சித்தி மற்றும் மாமா குடும்பத்தினர். எல்லாரும் பாருங்க. இப்போது ஒவ்வொரு குடும்பமாக வந்து லதா கண்ணன் தம்பதியினருக்கு பால்காய்ச்சும் விழா சிறப்பு பரிசு சீர்தட்டுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது அவருடைய தம்பி மனோஜ் குடும்பத்தினர் இந்த சீர்தட்டுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
இப்போது இறுதி பூஜை சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. வீட்டு உரிமையாளர் திரு கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் பரிவட்டம் கட்டப்படுகிறது. இந்த மாதிரியான பால் காய்ச்சும் விழா உங்கள் ஊரில் நடைபெறுகிறதா என்பதை கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து விளக்குங்கள். இப்போது லதா கண்ணன் அவர்களின் அண்ணன் மனைவியும் தம்பி மனைவியும் மற்றும் தங்கையும் இணைந்து ஆரத்தி எடுக்கிறார்கள். ஆரத்தி எடுத்தவர்களுக்கு லதா குடும்பத்தினர் அன்பு பரிசினையும் வழங்குகிறார்கள். தொடர்ந்து லதா கண்ணன் அவர்களின் மகள் மற்றும் மகன் சாஸ்திராங்கமாய் தங்களது அப்பா அம்மா கால்களில் விழுந்து ஆசி பெறுகிறார்கள். இப்படி ஒரு நடைமுறை பால்காய்ச்சும் விழாவில் இருக்கிறது என்பது அருமையான ஒரு விஷயம், அழகான ஒரு விஷயம் கூட. இந்த ஜென்சி காலத்திலும் இப்படி ஒரு நடைமுறை பல மாவட்டங்களில் இருப்பது என்பது கண்டிப்பாக நல்லது. வருங்கால தலைமுறைக்கு அது ஒரு பெயர் சொல்லக்கூடிய நடைமுறையாகவும் இருக்கும். தங்கள் கால்களில் விழுந்து ஆசி பெற்ற தனது மகன் மற்றும் மகளுக்கு அவர்கள் புட்டிட்டு ஆசி வழங்குகிறார்கள். அதனை தொடர்ந்து 4 பேருக்கும், அதாவது வீட்டு உரிமையாளர்கள் 4 பேருக்கும் உறவினர்கள் பொட்டிட்டு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் காலில் விழுந்து அவர்களும் ஆசி வருகிறார்கள். கண்களில் கண்ணீரை வர வைக்கும் ஒரு அருமையான நிகழ்வு இது. தொடர்ந்து பால்காய்ச்சும் விழாவில் பங்கெடுத்து கொண்டு பால்காய்ச்சும் விழாவை நடத்தும் வீட்டு உரிமையாளர் குடும்பத்தினரை வாழ்த்த வந்த அனைத்து பெரியவர்களிடமும் காலில் விழுந்து அனைவரும் ஆசீர்வாதம் பெறும் காட்சி நெஞ்சை நிகழ வைக்கும் ஒரு சம்பவமாகும்.
wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that... இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடன்குளம் மேற்கு பகுதி முன்னாள் அதிமுக கவுன்சிலர் திரு சுரேஷ்குமார் பிகாம் அவர்களின் குடும்பம். அவர்கள் கணவனும் மனைவியுமாக 4 பேரையும் அன்போடு வாழ்த்தி பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். You can never own. So fight and fight and die for the things you know you love. Do what you think is right and see life do what you want. So fight and die for the things you know you love. தொடர்ந்து கேரளாவில் வந்திருந்த தம்பியின் குடும்பம் ஒன்று மிகப்பெரிய ஆளுயர குத்துவிளக்கை குடும்பமாக பரிசளித்து இந்த பால்காட்சி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் நமது கூடல் பிளாக் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். So give me all the scars, I'm a human being. Cover them with tattoos so you can't see. Knew it from the start, you had problems with me and the things I could be, I just wish I had seen. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. வாழ்த்தி பரிசளிப்பவர்கள் கூடன்குளம் லதா அவர்களின் மாமா குடும்பத்தினர் திரு நடராஜன் மற்றும் அவர்களின் மகன் மருமகள்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பால்காட்சும் விழாவை சிறப்பிக்க கூடன்குளத்திலிருந்து வருகை தந்த லதா அவர்களின் சித்தி பையன், அதாவது தம்பி மனோஜ் ஆசிரியர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர், அவருடைய அம்மா திலகம் அண்ணியார் ஆகியோர் இணைந்து அவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வீடு கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த திருமதி லதா கண்ணனின் அத்தை மகன் திரு ஜபா அவர்கள் மற்றும் அவருடைய குடும்ப உறவுகள் அனைவரும் இணைந்து பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. So fight and die for the things you know you love. Do what you think is right and see life do what you want. So fight and இப்போது பரிசளித்து பால்காட்சி விழாவிற்கு வாழ்த்து வந்திருப்பவர்கள் அன்பு நண்பனும் திருமதி லதா கண்ணன் அவர்களின் அண்ணனுமான திரு வினு அவர்கள் தனது தங்கை மற்றும் மனைவியோடு இணைந்து அவர்களுக்கு பரிசு வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் நமது கூடல் விளாக் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் பால்காட்சும் விழா மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இன்னும் 2 விழாக்கள் இருக்கின்றன, அதை தொடர்ந்து பார்க்கலாம். காலை உணவாக சரியாக 7:45 மணி அளவில் ஸ்ரீ மதுரம் கேட்டரிங் சர்வீஸ் மூலமாக பூரி, பொங்கல், கேசரி, இட்லி, வடை போன்ற காலை டிஃபன் வகைகள் அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் வடையையும் பூரியையும் பால்காட்சும் விழா நடைபெறும் இடத்திற்கே வந்து சுட சுட செய்து பரிமாறினார்கள். மிகவும் அருமையான ஒரு டேஸ்ட். அனைவரும் காலை உணவை ரசித்து உண்டார்கள். சில உறவினர்கள் காலை உணவு முடிந்தவுடன் அவரவர் ஊருக்கு திரும்பினார்கள். ஆனால் நாங்கள் மதிய உணவையும் சாப்பிட்டு விட்டுத்தான் திரும்பினோம். ஏனென்றால் இனி வீட்டிற்கு முன்பாக உள்ள ரேணு இல்லம் என்ற
போர்டு திறக்கப்பட வேண்டும். அதனை தொடர்ந்து இந்த வீடு கட்ட உதவியவர்கள், அதாவது வீடு கட்டியவர்கள் மற்றும் அதற்கு உதவி செய்தவர்கள், அதில் வேலை செய்தவர்களுக்கென சிறப்பு பரிசுகள், பாராட்டுக்கள், பொன்னாடை போர்த்துதல் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள். அதற்கு அடுத்து ஏழைகளுக்காக சில உதவி பொருட்களையும் இந்த குடும்பத்தார் வழங்கினார்கள். அதையும் நாம் பார்க்கலாம். Don't wanna sleep in, 'cause I got இதோ நாம் சொன்ன நேம் போர்டு திறப்பு விழா. இந்த திறப்பு விழாவை திருமதி லதா கண்ணன் அவர்களின் மகள் மற்றும் மகன் இணைந்து திறந்து வைக்கிறார்கள். அவர்களோடு திரு கண்ணன் அவர்களின் அம்மா லதா அவர்களின் அம்மாவும் இணைந்து திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார்கள். இதோ ரேணு இல்லம் மெதுவாக திறக்கப்படுகிறது. நீங்களும் உங்களது வாழ்த்தினை அவர்களுக்கு சொல்லுங்கள். நாமும் நம் கூடல் டிவி மற்றும் கூடல் விளாக் சார்பாக ரேணு இல்லத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். அந்த ரேணு இல்லத்தில் வாழப்போகின்ற அந்த நல் உள்ளங்கள் 100 ஆண்டு காலம் வாழ நம்முடைய டிவி அவர்களை வாழ்த்துகிறது. something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. Have no regrets. இப்போது வீடு கட்ட உதவிய நல் உள்ளங்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. இதை தொகுத்து வழங்குகிறார் லதா கண்ணன் அவர்களின் தம்பி திரு மனோஜ் ஆசிரியர் அவர்கள். எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று ரெண்டு தடவை பார்த்துருக்கிறேன். அவர் ரொம்ப, அதாவது சொல்லணும்னா அவர்கள் ரொம்பவும் அவரை பார்த்தாலே ஒரு பண்பாடு. அது காலையிலே நான் பற்றி மாதம் எதிர்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இளைஞர்களுடைய அவருடைய காலையிலே பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள நமக்கு கிடைக்கப்பட்டது உண்மையிலேயே ஆண்டவருடைய அனுகிரகம் அப்படின்னா நான் சொல்லுவேன். இவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு தகவல் ஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் செய்தாங்க. அக்காவை சொல்லுவாங்க நேரில் மாறும்போது அவங்க அவருடைய செய்கிற தகவல் ஸ்தானம் தான் அன்பானவருடைய பொழுது இந்த நேரத்தில் தகவல் ஸ்தானங்களுடைய தெரியவும் இல்லை, மாமாவும் இல்லை. ஆனாலும் அந்த ஸ்தானத்தில் சாரை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஸ்தானத்தில் சார் வந்து இந்த வீட்டில் ஒவ்வொரு நலன்களையும் அப்படி அக்கறையோடு இருந்து செய்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமணங்களை இந்த நேரத்தில் நாங்கள் கௌரவிப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை கௌரவிக்கிறோம். இந்த பொன்னாடையை அவர்களுக்கு தான் அனுப்பினார்கள். ஒரு சின்ன பரிசானது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சார் நீங்கள் ஏற்றுக்கலாம். இது வந்து மனதான மனதிற்கு அன்பின் பெருங்கோடு உங்களுக்கு செய்கிறது. அன்போடு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அவர்களை கௌரவிப்பதை திருமணி சடைகளால் கௌரவ செய்திருக்கின்றன. எதை சொன்னாலும் முகம் போடாமல் என்னதை சொன்னாலும் மாற்றி தந்து உங்களுடைய வீடு உங்களுடைய விருப்பம் இருக்கணும். என்னென்ன மாற்ற வேண்டுமோ அதை நீங்கள் சொல்லுங்க, வந்து செய்யுங்க. எதை சொன்னாலும் முகம் போடாமல் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கிடைக்கிறது அதுவும் கஷ்டம்தான். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸாக இருக்கிறீங்கன்னா வீடு கட்டியவர் மற்றும் கட்ட உதவி புரிந்தவர்கள், அதை மேற்பார்வையிட்டவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி 1 பவுன் தங்க மோதிரமும் போடப்பட்டது. அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்த காட்சி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, ஆனாலும் அதையும் விட்டு இங்களையும் முழு கவனத்தை செலுத்தி சிறப்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடத்தி வந்தாங்க. அக்காவுக்கு அக்கா சார்பாக
வீட்டை கட்டிய பணியாளர்கள் அனைவருக்கும் பால்காய்ச்சும் விழாவை முன்னிட்டு சிறப்பு பரிசு கவரில் வைத்து கொடுக்கப்பட்டது. அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள். அனைவரும் வீடு கட்டுகிறார்கள். ஆனால் வீடு கட்டும் பால்காய்ச்சும் நாளில் எல்லோரும் இதேபோல் வீடு கட்ட உதவியவர்கள் மற்றும் லேபர்கள் மற்றும் மேஸ்திரிகள் அனைவரையும் கௌரவிப்பதில்லை. இவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொருவரையும் கௌரவிக்கிறார்கள். இந்த பழக்கம் கண்டிப்பாக இனி வீடு கட்டும் அனைத்து அன்பர்களிடமும் வர வேண்டும். அதேபோல் வீடு கட்டுபவர்களும் நியாயமான முறையில் நல்ல முறையில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு அந்த மரியாதை திரும்ப கிடைக்கும். தொடர்ந்து வீடு கட்டிய கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் தனது நன்றியையும் தனது அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். 2 நாட்களில் இந்த வீடு கட்ட ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள் என்பதை குறிப்பாக தெரிவித்தார். அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த திரு ஜபா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து அந்த ஊர் ஆசிரியர் அவர்கள் தனது அனுபவத்தையும் அவர்களின் குணத்தையும் பற்றி பெருமை பொங்க பேசினார். தொடர்ந்து திரு ஜபா அவர்கள் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து காலை விழா இனிதே நடைபெற்று முடிந்தது. ஒவ்வொரு விருந்தினர்களாக வந்து 11 மணி வரை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நாம் சிறிது நேரம் லாட்ஜிற்கு சென்று சற்று ஓய்வெடுத்துவிட்டு மதிய உணவுக்காக மீண்டும் நாம் பால்காய்ச்சும் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட்டோம். மதிய சாப்பாடும் ஸ்ரீ மதுரம் கேட்டரிங் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர்கள்தான். மதிய உணவும் அங்கே அப்போது வந்துவிட்டது. மதிய உணவு நடைபெறும் இடத்தில் சூடான பருப்பு வடை அப்பளத்தை பொரித்து கொண்டிருந்தார்கள். அதை மட்டும் சுட சுட அங்கேயே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் பாப்கார்ன், ஐஸ்கிரீம் மற்றும் ஃப்ரூட் சாலட் போன்றவை வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. அதையும் வந்திருந்த விருந்தினர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ப்ளூ கலர் பை அனைத்து விருந்தினர்களுக்கும் சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது. அதற்குள் ஒரு மிகப்பெரிய எவர் சில்வர் அஞ்சரை பெட்டி உள்ளது. அதன் விலை அதிகமாக 1000 ரூபாய் இருக்கலாம். மற்றும் அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பையையும் அரிசி பை ஒன்றையும் இலவசமாக பால்காய்ச்சும் விழாவை முன்னிட்டு அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் நல்வாழ்த்தையும் பெற்றுக்கொண்டார்கள். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. இந்த பரிசு கொடுக்கும் விழாவில் திருமதி லதா கண்ணன் அவர்களோடு அவர்கள் ரேணு மார்ட் கடையில் பணிபுரியும் பெண்களும் வந்திருந்து இணைந்து அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். லதா கண்ணனின் மகள் ரேணுவும் ஏழைகளுக்கு பரிசுகளை வழங்கும் காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். Coming out with a
இந்த பால் காய்ச்சும் விழாவில் யாரிடமும் மொய் வாங்கவில்லை, மொய் கொடுத்தவர்களிடமும் மொய் கிடையாது என்று அன்பாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சாப்பிட்டு கொண்டு வரும் சில அன்பர்களுக்கு பரிசு காத்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் நாமும் மதிய உணவில் கலந்து கொண்டோம். மதியம் சாப்பாடாக மிக அருமையான உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட்டது. சாப்பாடு மற்றும் 6 வகை கூட்டு, வடை, பாயாசம், அதாவது 2 வகை பாயாசம் மற்றும் போளி என அருமையான ஒரு உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நாமும் நம் நண்பன் வினுவும் சாப்பிட்டு முடிந்தவுடன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரில் கூடன்குளம் வந்தடைந்தோம். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் திரு ஜெயக்குமார் சந்திரா அவர்களின் மகள் லதா கண்ணன் அவர்களின் கனவு இல்லமான ராயகிரி ஜமீனில் கந்தசாமி கார்டனில் கட்டப்பட்டுள்ள ரேணு இல்லம் பால்காய்ச்சும் விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் விளாக்ஸ் கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.